ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் வந்து கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து தேரூரில் தான் பிறந்திருப்பாங்க. ஆசிரியராக 36 ஆண்டுகள் வந்து பணியாற்றியிருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என அழைத்த அறிஞர் வந்து யார் அப்படின்னா வந்து அகத்தியலிங்கம் அப்படின்னு. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார் அப்படின்னா அகத்தியலிங்கம். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது வந்து செம்மொழி என கூறியவர் வந்து தேவநேய பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் வந்து தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணரோட வந்து சிறப்பு பெயர் வந்து மொழி ஞாயிறு. நுணங்கி நூல் நோக்கி இளையா இந்த தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் வந்து நுண்ணறிவு அப்படிங்கிறாங்க. நுணங்கி நூல் நோக்கி இளையா இந்த தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் நுண்ணறிவு. புத்தரது ஆதி வேதம் என்னும் நூலை எழுதியவர் வந்து அயோத்திதாச பண்டிதர் அப்படிங்க. புத்தரது ஆதி வேதம் என்னும் நூலை எழுதியவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர் வந்து ஒரு பைசா தமிழன்கிற வார இதில் வந்து 1907 வந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க இறக்கும் வரை வந்து அந்த வார இதில் வந்து கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. அவங்க இறந்த ஆண்டு வந்து 1914. பிறந்த ஆண்டு வந்துன்னா 1845. ரொம்ப முக்கியம், இயர்லாம் கேட்குறாங்க. அயோத்திதாச பண்டிதர் வந்து பிறந்த ஆண்டு 1845, இறந்த ஆண்டு 1914. ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வார இதில் வந்து நடத்தியிருப்பாங்க. 1907 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அந்த வார இதழில். கேள்வி: புத்தரது ஆதி வேதம் என்னும் நூலை எழுதியவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுபவரும் அயோத்திதாச பண்டிதர். புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் வந்து சாலை இளந்திரையன். புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் வந்து சாலை இளந்திரையன். பட்டியல் 1, 2 பொறுத்தணும். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னா வந்து பாரதிதாசன் தான் ரசூல் கம்சதேவ். தமிழ்நாட்டின் மாப்பசான் வந்து புதுமை பித்தன் தான் மாப்பசான். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் வந்து அனுத்தமா. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் வந்து அனுத்தமா. நூல் 1, 2 பொறுத்தோம்னா தமிழ் சுடர்மணிகள் இதன் ஆசிரியர் வந்து வையாபுரி பிள்ளை. இதே தமிழர் மதம் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள். சைவத்திரவுனா திருவி கல்யாண சுந்தரனார். செந்தமிழும் கொடுந்தமிழும் ராபி சேது பிள்ளை. தமிழ் சுடர்மணிகள் வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் அப்படின்னா வந்து மறைமலை அடிகள். சைவத்திரவு திருவி கல்யாண சுந்தரனார். செந்தமிழும் கொடுந்தமிழின் அந்த ஆசிரியர் வந்து ராபி சேது பிள்ளை. அடுத்து ஒரு பொறுத்துக பெருஞ்சித்திரனார்னா தமிழ் தனித்தமிழ் இயக்க மறவர். இது ஊவேசா அப்படின்னா தமிழ் தாத்தா. ராபி சேது பிள்ளை வந்து சொல்லின் செல்வர் அப்படிம்பாங்க. திருவிக்கா வந்து தமிழ் தென்றல். பெருஞ்சித்திரனார் அப்படின்னா தனித்தமிழ் இயக்க மறவர். ஊவேசான்னா தமிழ் தாத்தா. ராபி சேது பிள்ளை வந்து சொல்லின் செல்வர். திருவிக்கா அப்படின்னா தமிழ் தென்றல். கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் வந்து எது அப்படின்னா வந்து தேன்மலை. காவியப்பாவை, வீரகாவியம், பூங்கொடி இது எல்லாமே கவிஞர் முடியரசன் அவர்களுடையது. தேன்மலை வந்துன்னா சுரதா அவர்களுடைய தான் தேன்மலை. இந்தியாவில் உள்ள நூலகங்கள்ல வந்து முதன்மையானது வந்து எது அப்படின்னா வந்து கொல்கத்தா தேசிய நூலகம் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் உள்ள நூலகங்கள்ல வந்து முதன்மையானது எது அப்படின்னா வந்து கொல்கத்தா தேசிய நூலகம். இதே பழமையான நூலகம் எது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் வந்திருக்கும். அவங்க என்ன சொன்னாங்க, இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானதுன்னு குறிப்பிட்டிருந்தாங்கன்னா இது வந்து கொல்கத்தா தேசிய நூலகம். தமிழகத்தின் மைய நூலகம் எது அப்படின்னா வந்து கன்னிமரா நூலகம் தான் மைய நூலகம் அப்படிம்பாங்க. இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது அந்த சென்டென்ஸ் முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாங்கங்கிறதுல தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொல்கத்தா தேசிய நூலகம் தான் ஆன்சர். வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் யார் அப்படின்னா வந்து ஆறுமுக நாவலர். அப்படி பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்து பரிதிமாற் கலைஞர். வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் வந்து ஆறுமுக நாவலர். அப்படி பாராட்டியவர் யார் அப்படின்னா பரிதிமாற் கலைஞர். அந்த வரிகளை ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஆன்சர் பரிதிமாற் கலைஞர்னு போற்றக்கூடாது. வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பரிதிமாற் கலைஞர் பாராட்டினார். ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் வந்து சுவாமிநாத தேசிகர். ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் வந்து சுவாமிநாத தேசிகர்.
களிற்று மறுப்பு இதன் இலக்கண குறிப்பு வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. களிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. வேற்றுமையிலேயே மொத்தம் 8 வேற்றுமையில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமை மட்டும்தான் உருபு கிடையாது. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமையும் 8ஆம் வேற்றுமையை வெளி வேற்றுமை அப்படின்னு குறிப்பிடுவாங்க. 2ஆம் வேற்றுமையை சேபடு பொருள் வேற்றுமை அப்படிம்பாங்க. குயில்கள் கூவியது இது வந்து என்ன வலு அப்படின்னா வந்து குயில்கள் அப்படின்னா பன்மையில் வந்திருக்கனால முடிகிறதும் பன்மையில் தான் முடியணும். கூவின அப்படின்னு தான் முடியணும். ஸோ இது வந்து எண் வலு. ஏன்னா பன்மையில் இது பண்ணிவிட்டு முடியும் போது வந்து ஒருமையில் முடிச்சிருக்காங்க. ஸோ குயில்கள் கூவினான்னு வந்தால் கரெக்டு. குயில்கள் கூவியது அப்படின்னு சொல்லியிருக்கனால இது எண் வலு. பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது வந்து செய்தி வாக்கியம். இந்த லைனை அப்படியே கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின் பிள்ளைங்க. பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது செய்தி வாக்கியம். பின் வருவனவற்றுள் இரட்டை கிளவி எது அப்படின்னா கலகல என சிரித்தாள், அதுதான் இரட்டை கிளவி. இந்த வருக வருக, பார்த்து பார்த்து, நொந்தேன் நொந்தேன் இதெல்லாமே வந்து நமக்கு அடுக்கு தொடரில் வந்துடும். ஏன்னா அதை பிரித்தா பொருள் தந்தா அது வந்து அடுக்கு தொடர். அது பிரித்தும் பொருள் தரலை அப்படின்னா வந்து அது இரட்டை கிளவி. ஸோ நமக்கு இரட்டை கிளவினா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. கலகலங்கிறது தான் இரட்டை கிளவி. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து ஒழுக்கம் அப்படின்னாங்க. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒழுக்கம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எனும் குறளில் பயின்று வரும் அணி வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு எனும் திருக்குறளில் பயின்று வரும் அணி வந்தன எடுத்துக்காட்டு உவமை அணி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறட்பாவில் அமைந்துள்ள மோனை வந்து முற்று மோனை அப்படின்னாங்க. மோனை அப்படின்னாவே முதலெழுத்து ஒன்றி வருவதான் வந்தோன்னா மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் வந்து அந்த முதல் சீர், 2ஆம் சீர், 3ஆம் சீர், 4ஆம் சீர், அந்த 4 சீர்லையுமே முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு முற்று மோனை அப்படிங்க. இதே ஒருவு மோனை அப்படின்னா முதல் சீர்லையும் 4ஆம் சீர்லையும் முதலெழுத்து ஒன்றி வந்திருந்தால் ஒருவு மோனை. பொழிப்பு மோனை அப்படின்னா 1, 3 அந்த 1ஆவது சீர்லையும் 3ஆவது சீர்லையும் முதலெழுத்து ஒன்றி வந்திருந்தால் பொழிப்பு மோனை. கூழை மோனை அப்படின்னா முதல் சீர், 2ஆம் சீர், 3ஆம் சீர் வந்து அந்த அடியில் ஒன்றி வந்திருக்கணும் முதல் எழுத்து, அது கூழை மோனை. நமக்கு வந்து என்ன கற்க கசற கற்பவை கற்றபின் அந்த அடியில் வந்து 4 சீர்கள்லையுமே வந்து முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கனால இது முற்று மோனை. சீதையை கண்டேன் என்னும் தொடர் வந்து என்ன தொடர் அப்படின்னா இது வந்து ஒரு வினைமுற்று தொடர் அப்படின்னா. சீதையை கண்டேன் இது என்ன தொடர் அப்படின்னா வந்து வினைமுற்று தொடர். இடைச்சொல் கண்டறிக இதுக்கு ஆன்சர் வந்து மற்று, அதுதான் ஆன்சர். இடைச்சொல் கண்டறிக ஆன்சர் வந்துன்னா மற்று. வளர்பிறை என்பது வந்து வினைத்தொகை அப்படின்னா அது வந்து ஒரு முக்காலத்தையும் உணர்த்துற மாதிரி இருக்கும் வினைத்தொகை. வளர்பிறை என்பது வந்து வினைத்தொகை ஆகும். பிழையில்லாமல் இலக்கணத்தை வந்து கல் அப்படிங்கிறாங்க. இது வந்து தன்வினை வாக்கியத்திற்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு. ஸோ இலக்கணத்தை வந்து கற்கிறது வந்து தன்வினை, கற்பித்தல் அடுத்தவங்களுக்கு வந்து அது கற்பிக்கிறது வந்து என்ன பிறவினை வாக்கியம். பிழையில்லாமல் இலக்கணத்தை கற்பித்தல், அந்த முடிவு கரெக்டாக முடிச்சிருந்தாங்கன்னா கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கற்பின்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் ஆன்சர். கற்பித்தல், வருவித்தல், எழுத்துவித்தல், உருட்டுவித்தல் இது மாதிரி வந்துருந்துச்சுனாவே அது பிறவினை வாக்கியம். செல்வச்செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு வந்து உருவகம் அப்படிங்க. செல்வச்செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு வந்து உருவகம். இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.